இருந்தது. அவன் களஞ்சியத்தை பார்த்தான், கசானா காலியாயிருக்கு. பணப்பெட்டியை பார்த்தா பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தான். அதே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசனும் 6 வருட காலங்களாகவே இருந்து வரக்கூடிய எனக்கு மக்கள் இதுவரைக்கும் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லை, இருந்தால் கொடுக்கவில்லை, என்னை ஏனென்றும் கேட்கவில்லை, கப்பம் கொடுக்கவில்லை, எனக்கு யாருமே காணிக்கை செலுத்தவில்லை. அதனால 56 தேசத்திலும் சென்று பகுதி பணம் வேணும் என்று நீ பறை ஊசி அடித்து விட்டு வா. மந்திரி சொன்ன உடனே மந்திரியாகப்பட்டவன் 56 தேசத்திற்கும் பறை ஊசி அடித்தான். அவன் பறை ஊசி அடித்த உடனே அப்பம் கொண்டு கொடுக்க மாட்டோம், ஒரு காணிக்கையும் செலுத்த மாட்டோம். அடே மந்திரி, உங்க அரக்கை என்னைக்கு நாட்டு சிம்மாசனத்துக்குள்ள வந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழையே கிடையாது. அந்த அரக்கனுடைய அப்பா ரிஷியமுகா வர்ணன் ஆண்டு வந்த காலத்துல அவரும் ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அவர் ஆட்சியிலே நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, மக்களிடையே தயவுதாட்சணை இருந்தது. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, வருடத்திற்கு 3 பூ விளைந்தது. மந்திரி, இந்த சண்டாள பாவி என்னைக்கு வந்தானோ அன்னைக்கு பூமியில புல்லு கூட முளைக்கல. அப்படி இருக்கும்போது இவனுக்கு நாங்க பகுதி கொடுக்க மாட்டோம், அணிந்து நடக்க மாட்டோம். அதை மீறி உங்க அரக்கனுக்கு பகுதி பணம் வேணும் என்று சொன்னா சண்டை கொடி நாட்ட சொல்லு, சண்டை செய்து பார்க்கலாம். யுத்த கொடி நாட்ட சொல்லு, அவனை யுத்தம் செய்து பார்க்கலாம். மல்லுக்கு நாட்ட சொல்லு, மல்லுக்கு வர சொல்லப்பா. மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்ன உடனே மந்திரிக்கு தன்னாக்குல புளிய கரைக்கு நம்ம என்ன செய்ய போறோமோ ஏது செய்ய போறோமோ தெரியலையே. வேத்து கொட்டுது அவருக்கு பயத்துல. அவன் உரையில இருந்த வாழெல்லாம் உருவிக்கிட்டு நிக்காங்க அத்தனை பேரும். அப்பந்தான் மந்திரி என்னை பார்த்தான். அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் இங்க வரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதியை தரமாட்டோம்னு இவங்க இங்க வரட்டுதாங்க. அவன் துன்பத்திலேயே நிக்க முடியல, இவன் துன்பத்திலேயே நிக்க முடியல. அவனை இவனு நம்ம ஏன் அலையணும்? இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்பணும். வனவாசமே போனா வந்தவன் உண்டாத்தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. போனவன் வந்தாத்தானே ஆச்சு. அவன் வரலன்னா நாடு நகரம் மண்ணு மனை பொன் பொருள் அத்தனை நமக்குத்தானே சொந்தம். மந்திரிக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா? போனவங்கான இருந்தவனுக்கு சொந்தமா? அதே மாதிரி அவன் என்னால எண்ணம் எல்லாம் மந்திரி எண்ணெய் கொண்டு அவனோ அரண்மனைக்கு ஓடி வந்து ஐயாவே அரசமா பகுதி பணம் கேட்டு போ படையெடுத்து வாராரு, கிஸ்தி பணம் கேட்டு போ உங்களை கேவலமா பேசுதாரு, மல்ல கொடி நாட்டை சொன்னாரு உங்களை மல்லுக்கு தான் வரவும் சொன்ன. அடே மந்திரி, என்னை பார்த்து ஒருவே சண்டைக்கு வர சொன்னானா? திரட்டுடா நம் படைய சண்டைக்கு போவோம். நீங்க எந்த வடை வச்சிருக்கீங்க? வடை இல்லப்பா, படை. அப்படியா? வடை உங்ககிட்ட யாரு கேட்டா? எனக்கு காத்துக்கு வடைன்னு கேட்டுச்சு. நல்லா கேக்குவோம். காத்துல ஈட்ட காய்ச்சி ஊத்தணும். அவன் நல்லா இலைக்கு ஊத்து, அப்பதான் நல்லா கேக்கும். ஆமா கேக்கும்ல. வடை இல்ல தாத்தா. சரி, வடையில உளுந்த வடையும் பருப்பு வடையும் மட்டும்தான் இருக்கு. உளுந்த வடை எப்படி இருக்கும்? உளுந்த வடை ஓட்ட போட்டிருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். பருப்பு வடையை தட்டி போட்டிருப்பாங்க, நல்லா இருக்கும் சாப்பிட. அதானே கேட்டேன். அந்த வடை இல்ல. சரி, இது படைகள். ஆமா படைகள். ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை இதெல்லாம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு மன்னா? நாட்டுக்குள்ள பஞ்சம் வந்ததுனால அத்தனையும் அழிந்து போய் விட்டது. ஆனப்படை தெரு தெருவா வசூலுக்கு போயிருச்சு. சரி, குதிரைப்படை இருக்கா? குதிரைப்படை வந்து மெட்ராஸுக்கு வடக்க சென்னையில. மெட்ராஸுக்கு வடக்க சென்னையில எங்க போயிருக்கு? அங்க ஸ்விமிங் பூல்ல ஓடுது. அப்படியா? மெரினா பீச்ல ஓடிக்கிட்டு இருக்கா? மெரினா பீச்ல ஓடுது. அதனால
ஒட்டகப்படை வந்து பாலைவனத்துக்கு அனுப்பி விட்டாச்சு. அப்ப மீதி என்னதாயா படம் வச்சிருக்க? நம்ம ரெண்டு படம் இருக்கு. என்ன படம்? ஒண்ணு சாப்பாட்டு படம். சாப்பாட்டு படம் அப்பலே சமையல் பிள்ளை வந்து பொங்கி போட்டாங்க. சரி. நல்ல சாப்பாடு நல்ல ஏற்பாடு. சரியான ஏற்பாடு. வேற என்ன படம் இருக்கு? மூட்டை படம் இருக்கு. மூட்டை படையை தீய வச்சு தான் கொளுத்தணும். கொளுத்தனால வந்துகிட்டே இருக்கும். தீய வச்சுக்கிட்டே இரு, உனக்கு வேலை என்ன? எனக்கு அதுக்கு தானே வேலை. நீ மூட்டி விடுதல பெரிய ஆளு. ஆமா நான் தானே. ஆமா நம்ம வேலையே அதானே. நான் சொல்ல கூடாது, சொன்னா நீ கோவப்படுவ. பரவாயில்லை, அதனால சொல்லல. அப்படியாகவே இருக்கும்போது என்னய்யா மன்னா வல்லரக்கா அவங்க இருப்பதா அவனிக்கடை 56 தேசத்து அரசர்கள். நம்ம இருப்பதா ஒரு நாட்டு மன்னே. அவன் அத்தனை பேரும் சேர்ந்தாமனு வைங்க, இல வச்ச அப்பளமா நம்மள நொறுக்கிடுவாங்க. நொறுக்கி தக்காளி பழத்தை பிழிஞ்சத மாதிரி பிழிஞ்சிருவாங்க. முதல் பொலி நம்மள களப்பொலியா கொடுத்துருவாங்க. சண்டைக்கு போனா சயனி இல்லை, யுத்தத்திற்கு போனா யுத்தப்படை இல்லை. ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் என்ன ஆயுதம்? பெரிய வாழ். அந்த வாளால் ஒரு மனிதனை வாழ வைக்க முடியுமா? முடியாது. அதை காட்டிலும் சிறந்த ஆயுதம் என்ன ஆயுதம்? பன்னர்வாளா? பன்னர்வாளை வச்சு ஒரு மனிதனை வாழ வைக்க முடியுமா? பன்னர்வாளை வச்சு கதவு தான் இருக்க முடியும். கையெறுப்பு அறுத்தா நல்லா வரும். அதை வைத்து வாழ வைக்க முடியாது. அதை காட்டிலும் சிறந்த ஆயுதம் என்ன ஆயுதம்? வாழையருவா. அதை வைத்து பனைய சீவி பதினி தான் எடுத்து குடிக்க முடியும். நல்லது செய்ய முடியாதுன்னா அது அறுப்பதற்கு மட்டும்தான் ஆகும். அப்படி இருப்பதனால ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட, கெட்டு போறவனுக்கு 8 புத்தி வரும். கெடுவான் கேடு நினைப்பான். அதனால என் மன்னா வல்லரக்கா ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் தான். பொறுமை என்பது கடலிலேயும் பெரியது. கடலின் அடுத்த கரையை கண்டோரும் இல்லை, கடலின் ஆழத்தை தெரிந்தவரும் கிடையாது. ஆகையினால் பொறுமையாகவே இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க, எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிப்பதற்காகவே தூண்டுவாமுனி வரங்களை வாங்கி எட்டாத மலையிலே யமயகிரி வருவதத்திலே சென்று ஆருணியவனத்திலே அரும்பெரும் தவங்களை இருந்து ஆண்டவனிடத்திலே 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி அடக்கி ஒடுக்கி நீங்க ஒரே கொடையின் கீழ் இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா? மந்திரி சொன்ன உடனே அரக்கனுக்கு அப்பந்தான் லேசா புத்தி வருது. சரி பரவாயில்லை, மந்திரி சொல்வது ஒரு விதத்துல நியாயம் தானே. ஒரு ஆளு நம்மளை பார்த்து பயப்படணும்னு சொன்னா அதற்கு தகுந்த திறமை நம்ம கிட்ட இருக்கணும். பரவாயில்லை, உன் உடம்பா நான் குத்துனோம்னா நீ தாங்க மாட்டேன். நல்லா ஒத்த மட்ட மாதிரி இருக்கிய தாத்தா. அதனால எல்லோரும் நாமளை கண்டு பயப்படணும்னு சொன்னா அதற்கு தகுந்த ஆயுதமும் திறமையும் நம்ம கிட்ட இருக்கணும். ஆண்டவனை எண்ணி நாமல் தவம் இருக்க வேணும் என்று அப்படியே ஆட்டும் என்று வல்லரக்கராசுதன்னா தவம் இருக்க வேணும் என்று தவ பொருளை தோளில் வை 1000 முழங்கம்பம் கொண்டு நாடு விட்டு நகரம் விட்டு 6 சூனை அடித்து அடந்தவனம் ஜோலையில் எட்டாத மலையதி யமயகிரி வருவதத்தில் ஆலமராடியதி தவ பொருளை இறக்கி வை குளித்தும் வெள்ள நீரா காவி உடையணிந்து உத்திராச மாலை போட்டு தலைய மொட்டதான் அடித்தான் சன்னியாசி கோலம் கொண்டான். நீரறியா நெச்சி எல்லாம் அரக்க திருநீர பூசுவானா. நீரறியா நெச்சி எல்லாம் நீரறியா நெச்சி எல்லாம் திருநீர பூசுவான். செந்தூர பொட்டு வைத்த சிவபெருமா மனதிலே 1000 முழம் கம்பத்தை தன் தோளிலே சுமந்து கொண்டு தவத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு அரிசியும் பொங்கலுக்கு பானையும் எடுத்தான். 1000 முழம் கம்பத்தை தன் தோளிலே சுமந்து கொண்டு தலையை மொட்டை அடித்தான், நெச்சியிலே பட்டை அடித்தான், மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்து கழுத்திலே ருத்ராச மாலையை போட்டு காவி உடை
அணிந்தான். ஒரு நாளும் திருநீரே பூசாத பாவி அன்னைக்கு சிவனை எண்ணி தவம் இருக்கணும்னு சொல்லி நல்ல திருநீரை எடுத்து நெச்சி நிறைய பெரிய பட்டை அடிச்சான். வேண்டாம் வேண்டாம்னு பூசுதானா சாமியை பார்க்கணும்னு ஒரு ஆசையில. அப்ப தேவை இருந்தா தானே நம்ம கடவுளை தேடி பாக்குறோம். அதுக்குத்தான் கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்து நம்ம கிட்ட விளையாடுவது ஆண்டவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. மனிதர்களுக்கெல்லாம் கவலை இல்லைன்னு சொன்னா யாராவது நம்ம கடவுளை தேடுவோமா? தேட மாட்டோம். நம்ம வீட்டு பெண்களா இருந்தா என்ன செய்வாங்க? சந்தோஷம் இருந்தா வீட்ல இருந்து டிவியை பார்ப்பாங்க. சங்கடம் வந்தா தான் சாமியை கும்பிடுவாங்க. சங்கடத்தை தீர்த்து வை. ஆமா, சந்தோஷமா இருந்தா டிவியை போட்டு நாடகம் பார்ப்பாங்க. ஆமா, ஒரு நேரத்துக்கு ஒரு சன் டிவில நாடகம், கே டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், கலர்ஸ் தமிழ்ல நாடகம். எதுல விளம்பரம் போட்டாலும் மாறி 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 வேற சேனல்ல வச்சு பாத்துக்கிடுவாங்க. அந்த ரிமோட்டை போட்டு படுத்தத பாட பாத்தியோ? ரிமோட்டை போட்டு அடிச்சு 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 ரிமோட் கட்டையே தேஞ்சு போகும். ஆமா, அப்போ கஷ்டம் வந்தா தானே நம்ம கடவுளை தேடி பாக்குறோம். அதுக்கு தான் கடவுள் நாமளை எல்லாம் பரிசோலிப்பது அவருக்கு ஒரு விளையாட்டு. குறைகள் இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை. கடவுளுக்கே ஒரு குறை இருக்காமியா? நம்ம நினைக்கிறோம் கடவுளுக்கு என்னப்பா கவலை அப்படின்னு. கடவுளுக்கு ஆண்டவனுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு அவர் வருத்தப்பட்டாரா? சிவபெருமானுக்கு தாய் இல்லல்ல, தகப்பன் கிடையாது, அவர் ஓங்கார ஒளியில் பிறந்தவர். அப்படி இருப்பதனால அப்ப இந்த சிவனை எண்ணி நம்ம தவம் இருக்க போறோம் என்று தவ கோலத்தை எடுத்த வல்லரக்கன் அவன் எமயகிரி மலையிலே ஆலமரத்தடியிலே தவ பொருளை இறக்கி வைத்தான். தவசாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சாந்து கொண்டு தரமணிக்கு சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால தரமணி பன்னீரால கோலம் போட்டு மாவு கொண்டு தரமணி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் அதில குருத்து வலையினை விரித்து நாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்க தெச்சனை தேங்காய் தீபங்களை ஏற்றி வைத்தார். ஆள குழிய வைத்து ஆள நல்ல குழியதி 1000 முழங்கம்பம் நாட்டி கம்பத்தடி மேலே தவ பொருள் எடுத்து வை கோழி முட்டை ஒன்று வை கோழி முட்டை மேலே குண்டூசிய நாட்டுவான் ஊசி மேலே நின்று கொண்டு ஊசி மேலே நின்று கொண்டு அரக்கன் உரிய தவம் செய்து ஊசி மேலே நின்று கொண்டு அவன் ஊசி மேலே நின்று கொண்டு அரக்கன் உரிய தவம் செய்து நாசியது தானடைக்கு அவனும் ஊசி தவம் இருந்தான். அவனும் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் அரணர் புகழ் மறக்காமல் அரணை நல்ல அரணை என்று அரணா நாமோ சொல்லுவானா அவனோ சிவனே சிவனே சிவநாம சொல்லுவான். அவன் ஒரு வருடம் தவம் இருந்தான். உடையவனு வரவே இல்லை. 2 நல்ல வருடங்கள் ஈஸ்வரனு வரவே இல்லை. 3 நல்ல வருடங்கள் முக்கண்ணனு வரவே இல்லை. 4 நல்ல வருடங்கள் நாதன் சிவன் வரவே இல்லை. 5 நல்ல வருடங்கள் ஆண்டவனு வரவே இல்லை. 7 8 நல்ல வருடங்கள் ஏகாம்பரன் வரவே இல்லை. 10 12 வருடங்கள் 10 12 வருடங்கள் எந்த பரம்பொருள் வரவே இல்லை.
இறைவனை என்னை தவம் இருந்து வருகிறார். அவன் ஒரு நாள் தவம் இருந்தானா? இல்லை, ஒரு வாரம் தவம் இருந்தானா? 12 வருடம்னு சொன்னா கொஞ்சம் நினைத்து பாருங்க. உண்ணவில்லை, உறங்கவில்லை, அன்னம் தண்ணி அருந்தவில்லை. தவம் இருக்கணும்னு சொன்னா தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து தவம் இருக்கணும். அப்படி தவம் இருந்தா தான் அது சிவனுக்கு ஏற்கும். கண்ணை மூடித்தான் தவம் இருக்க வேண்டும். அப்ப கடவுளா சிவபெருமான எண்ணி இத்தனை வருடமா தவம் இருக்கிறமே, இந்த இறைவன் இன்னுமே நம்ம கிட்ட வரலையே, அவன் இன்னும் நமக்கு காட்சி குடிக்கலையே. என்ன கேப்ப கூல என்ன வந்துங்க, நீ இப்படி காட்சி குடிக்க சொன்னியா? அந்த கூல இல்ல, இப்படி காட்சி குடுக்க சொன்னியா? இப்படி தான் சொன்னேன். இப்படியா? காட்சி குடுக்கலையே. இந்த சிவபெருமா 12 வருடமாச்சு இன்னுமே நமக்கு காட்சி கொடுக்கவில்லை. கடவுள் சிவன் வரவில்லை. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ? ஏதாவது இருக்குமோ? இல்லையே, நாமல் தவறாகவே இந்த தவங்களை செய்திருப்போமோ என்று அந்த ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினான் வல்லரக்கன். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அரக்கேள் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அரக்கேள் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. படியலக்கும் பரம்பொருளே சிவ சம்போ சங்கரா, பாலன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த பாலன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா, எங்களை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா. நகலாத கைலாசம் அன்னைக்கு நகண்டும் எல்லாம் ஆடும் போது ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இன்னைக்கு கைலாசமே இப்படி ஆடுது அசையுது. இது என்னவா இருக்கும்? கைலாசத்துல வேற அந்து போகல, மரத்துக்கு வேற இருக்க மாதிரி அங்கேயும் வேற இருக்குமோன்னு பார்த்தேன். பரவாயில்ல. சரி, ஆண்டவே சிவபெருமான் ஞானத்தால் அறிந்து பார்க்க ஆரோணிய வனத்திலே இந்த அரக்கனுடைய தவங்களை ஆண்டவன் கண்டுகொண்டார். அடேங்கப்பா, அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் இந்த ஆண்டவன் மீது அந்த அரக்கனுக்கு என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அம்பு. இந்த அம்பு இல்ல, அன்பு, பாசம், பாசம், பக்தி, பணிவு. இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இதுவரைக்கும் நாம வரம் கொடுக்காமலே இருந்து விட்டோமே என்று இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் புறப்பட்டு வருகின்றார். ஆண்டவன் வருவதற்கு ஒரு கால நேரம் வேண்டாமா? அவர் காலையில போகலாம், இல்லை நாம் மத்தியானம் போகலாம், சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு போனா ஒரு 8 மணி வாக்குல வீட்டுக்கு வந்துடலாம்.
ஆனா ஆண்டவன் இரவு நேரம் யாரிடத்திலும் சொல்லாமல் சாமம் நடு சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும் ஏம சாம நேரம் இலை குலுங்கா சாமம் போல நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் நள்ளிரவு 11 மணி ஆச்சு. பகவான் பார்வதி கிட்ட சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு கைலாசத்தை விட்டு எழுந்தரித்து வந்தார். பார்வதி சும்மா இருப்பாளா? கண்டிப்பா தெரியணும். இந்த ஆண்டவன் நம்ம கிட்ட சொல்லாம இவர் இப்ப பாக்க எங்க எந்திரிச்சு போறாரு? பொம்பளை சும்மா விடுவாளா? பக்கத்துல படுத்திருந்தா மேல கை போட்டு படுத்திருப்பா. திடீர்னு கையை உருவிட்டு போனா அவ என்ன நினைப்பா? என் மனுஷன் இவர் எங்கேயோ போறாரு வாராரு சொல்லவும் இல்ல, இவர் இன்னைக்கு என்னன்னு பாப்போம் அப்படின்னு ஒரு நாள் பாப்பா, 2 நாள் பாப்பா, 3வது நாள் எந்திரிச்சு போயிட்டான்னு வை, அவர் முந்தி வேட்டியை பிடிச்சு இழுப்பா. எங்க போறியரு? எங்க போறீரு? என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன், நீர் மேல கீழ நடந்துகிட்டேன்னா உமக்கு மறுவாதி அவ்வளவுதான். ஆமா, தூங்கும் போது உமக்கு தெரியாது, உம கொண்டு போட்டுருவேன். அம்மிக்கல் எதுக்கு இருக்கு வீட்டுல? சின்ன வீடு வச்சிருக்கியா? பரவாயில்ல, அதான் நீ மேக்க எங்களுக்கு இந்த பைக்க தூக்கிட்டு அலையுத. நீ வச்சிருக்கிய ஒரு புல்லுக்கட்டு, இந்த புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு நீ வார வரத்து. புல்லுக்கட்டு கிடையாது, புல்லட்டு 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 புல்லட்டு. அதுல நான் மேல ஏறி போன முடியும் புல்லட்ல. சரி, தூக்கி மேல கீழே போட்டுறோம். சின்ன வண்டி தான் வச்சிருக்கேன். அப்போ இந்த ஆண்டவன் சொல்லாம புறப்பட்டு போக பார்வதா தேவி பின்னால் வந்து நின்று, ஆண்டவா பரம்பொருளே, நான் இங்க இருக்கேன், நாதான் நீங்கள் எங்க செல்கின்றீர்கள்? சக்தி நான் இங்க இருக்கேன், சிவன் உமக்கு அங்க என்ன வேலை? ஏய் பார்வதி, என் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதோ பார்த்தாயா, எமயகிரி மலையில என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருக்கும் அரக்கனுக்கு நான் ஆண்டவன் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? நீங்க வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம்? சரி, இப்ப போனாலும் பரவாயில்ல. நீங்க போகும்போது உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கின்றான், அவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி நான் பார்வதி குத்து கல்லாட்டம் எதுக்கு உட்கார்ந்திருக்கேன், என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். சரி பரவாயில்ல, நம்ம குடும்பத்துல 1000 சண்டை சடவு இருக்கும், குறைஞ்சது ஒரு 500ஆவது இருக்கும். நீ என்னைய பார்த்து சொல்ல வேண்டாம், இந்த செவரை பார்த்தாவது இந்த மாதிரி நடத்து நான் போயிட்டு வரேன் கழுத அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? நீ சாடமாடையா சொன்னாலாவது இந்த சக்திக்கு தெரியும் அல்லவா? சொல்லாமல் புறப்பட்டு போனதுனால உங்க மேல இனி எனக்கு நம்பிக்கையே இல்ல. பார்வதி, அப்படின்னா அரக்கனுக்கு என்னால எப்படி வரம் கொடுக்க முடியும்? நீங்க ஏன் போக வேண்டும்? உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அவரை கூப்பிட்டு பூலோகம் போய் அரக்கனை கைலாசம் அழைத்து வந்து நம்ம 2 பேருமே சேர்ந்தே கேட்ட வரத்தை கொடுப்போம். பார்வதா தேவியானவள் சொன்ன போது ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்தார். ஏ நந்தி தேவா, அதோ பார்த்தாயா, எமயகிரி மலையிலே தவம் இருக்கும் அரக்கனை நீர் சென்று என் கைலாங்கிரிக்கு அழைத்து வர வேண்டும். ஐயா, நான் ஒரு கைலாச பிறவி, அவன் ஒரு பூலோக பிறவி, அவனால எப்படி வர முடியும்? அவன் ஒரு மானிடர். அந்த மானிடர் இல்ல தாத்தா, மானிட பிறவி. அவன் ஒரு மானிட பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. என்னால் கைலாசத்திற்கு எப்படி அழைத்து வர முடியும்? அதற்கெல்லாம் நீ வருத்தப்பட வேண்டாம் மகனே. இதோ இந்த பச்சிலை குளிகையை கொண்டு போய் அரக்கன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையை ஒதுக்க சொல்லு. 3.25 நாளிகையில் இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து என் கைலேங்கிரிக்கு வருவான் என்று சொல்லி ஆண்டவன் வரம் கொடுத்து வழியெடுப்பின வேளையில் அவரோ அப்படியே ஆட்டும் என்று அந்த நந்தி தேவனானவர் தான் அவர் எட்டாத மலையதி எமயகிரி பருவதன் ஆலமராடியதி அரக்கவென்று அவர் 5-6 சத்தம் போட்டார். சத்தம் போட்ட வேளையில்
ஆண்டவன் சிவபெருமான் தான் வந்து விட்டாரோ என்று ஆமா அப்பந்தான் அரக்கே லேசா புத்த விட்டு வெளியே எட்டி பார்த்தான். அவன் 12 வருடமா தவம் இருந்தான் பாருங்க. ஆமா காட்டுக்குள்ளே காய்ச்சடித்து மணல் பரப்பி அவனுக்கு மேல கரையான் புத்தே வளர்ந்திருக்கு. அடேங்கப்பா அதுக்கு மேல வளர்ந்திருக்கு ஒரு பெரிய ஆலமரம். அதுக்கு மேல அவன் புத்துக்குள்ள தவம் இருந்தா இவருக்கு தெரியுமா? தெரியாது. அழுது புலம்பி அரக்கா அரக்கா என்று சத்தம் போட்டார். ஆஹா ஆண்டவன் சிவபெருமான் வந்து விட்டாரே என்று ஆமையா அவன் புத்தை விட்டு கீழிறங்கி ஓடோடி வந்து அதாவது என்ன ஆடிய கூத்து ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்கணுமா? ஆமா கண்ணா இருக்கணும். மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு. தூண்டில்காரங்களுக்கு முதப்புல கண்ணு. அதானே எப்பண்டா தூண்டில மீன் வாட்டும் நம்ம தூண்டி பிடிச்சு எழுப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மாடு மேய்க்கவங்களுக்கு மாடு மேய்க்கவங்க மாடை தப்ப விட்டுட்டாங்கன்னா எந்த மாசிலையும் போய் விழுந்துடக்கூடாது, எந்த மாசுலையும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி செடி எல்லாம் பாத்துக்கிட்டே வருவார். கண்ணு கருத்துமா பாப்பா. அதான் மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு. அத மாதிரி இந்த அரக்கே தவ இருந்தாலும் இருந்தா சிவன் தான் வந்து நம்மளை அழைத்து விட்டாரோ அப்படின்னு சிவனாருடைய சத்தத்தை கேட்டு அவனோ தவத்தை விட்டு கீழிறங்கி ஓடோடி வாரான். அவன் நந்தி தேவ முன்னாள் அரக்க மண்டியது போட்டு கொண்டு அவன் இருகாரத்தை எடுப்பானா ஈசன் என்று வணங்குவான். விட்டு இறங்கி வந்தா ஏறிட்டு பார்த்தா வல்லரக்க கடவுள் நினைச்சுலாம் நம்ம தவத்தை விட்டு இறங்கி வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா இப்படி ஒரு பெரிய காளைங்கன்னெல்லாம் வந்து நிக்கு. ஆண்டவனா இருந்தா உச்சியில 2 கொம்பு இருக்குமா? இல்லை 4 கால் இருக்குமா? இது நெத்தி சுட்டி நெட்டி வாளா இருக்கு. இது யாரா இருக்கும் என்ற ஆங்கார கோபம் கொண்டு என் மாடு போல வந்தவனே என் மணி தவத்தை கலைத்ததென்ன? நீ காலை போல வந்தவனே ஏன் கடுந்தவத்தை கலைத்த? ஆடை என் தவத்தை கலைத்த உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏ காலை மாடு மாறி வந்து என் மணி தவத்தை கலைச்சிட்டியப்பா. காலை போல வந்தவனே என் கடுந்தவத்தை கலைத்ததென்ன? நான் ஆண்டவனை எப்ப பார்க்க அவரை கண்டு நான் என்னைக்கு வரத்த வாங்க இன்னும் நான் தவம் இருக்க முடியுமா? என் தவமே கலைஞ்சு போச்சடா. அதுவும் இது பூலோகத்து காளையங்க மாதிரி தெரியல, தெய்வலோகத்து காளையா தெரியுது. பூலோகத்து காளையா இருந்தா இரும்பால லாடம் கட்டி இருப்பாங்க, வெண்கலத்தினால குப்பி கட்டி இருப்பாங்க. ஆனா நந்தி தேவனுக்கு தங்கத்தால குப்பி கட்டி இருக்கு, வெள்ளியால லாடம் கட்டி இருக்கு. 4 காலும் 4 வெள்ளி, நெத்தி சுட்டி நெட்டி வாலு. நீர் யாரோ எவரோ அப்படின்னு கேட்ட உடனே நீ சாபத்தை கொடுத்து விடாதப்பா, சச்சு புறப்பா, நான் இறைவன் தான் உன்னை அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார். நான் தான் வானலோகத்தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை, என் பெயர் தான்டா நந்தி தேவன். நீர் தான் நந்தியா? உம்மை பார்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். தொந்திய பார்த்து சந்தேகப்படல, உம்ம முகத்தை பார்த்து சந்தேகப்பட்டேன். அப்படி இருப்பதனால ஆண்டவனை பார்க்கணும் என்று சொன்னா நீ என்னோடு வரணும் அப்பா கைலாசத்திற்கு. அது எப்படி உங்க கூட நான் வர முடியும்? நீ கவலைப்படாத, இந்த பச்சிலை குளிகையை உன் வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கிக்க, உடனே உனக்கு ரெக்கை வந்து முளைக்கும். வடக்குன்னு வாங்குனா கடக்குன்னு வாயில போட்டா வெடுக்குன்னு 2 பக்கமும் ஒதுக்கிட்டான். குளுக்க இல்ல, குளுக்க அந்த காலம் இருந்துச்சு, நெல்லு தட்டுற குளுக்க. இப்போ எந்த வீட்டுல குளுக்க இருக்கு? குளுக்கையெல்லாம் ஆத்துல விட்டாச்சு. அது குளுக்க இல்ல தாத்தா, இது பச்சிலை குளிகை வேற குளுக்கை வேற. குளிகை அப்ப குளுக்கன்னா அடேங்கப்பா எத்தனை மூட்டை நெல்லை தட்டி வச்சாலும் நெல்லு கலகல கலகலன்னு கிடக்குமா. குதிலன்னு சொல்லலாம். ஒரு ஆளு உள்ள இறங்கினாத்தான் நெல்ல கோத முடியும் பாத்துக்கோ. கணத்தாளா இருந்தா குதிலா இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. சரி. அந்த குளுக்கை இல்ல. சரி. மூலிகை, பச்சிலை, குளிகை. ஆமா குளிகை. குளிகையை வாங்கினா படக்குன்னு வாயில போட்டா. அதானே. 3.75 நாளிகையில் இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க. ஏ பாவி அரக்க. என்ன? ரெக்கை வந்து முளைச்சதுதான் நேரம். அங்க பறக்கானோ இங்க பறக்கா. மேல பறக்கானோ கீழே பறக்கானோ. அவன் நிக்க மாட்டுக்கான், நில கொண்டு இழுக்க மாட்டுக்கான். நிக்க மாட்டாங்க. அதாவது மனிதர்களாகப்பட்ட நம்மளே ரெக்கை இல்லாம உலகத்துல இந்த பரப்பு பறக்கும். நீ நல்லா இருக்க, குடத்துக்கார் பொறுப்பு இல்ல. குடத்துக்கார் நல்லா இருக்க, நீ பொறுப்பு இல்ல. அவர் வீட்டுல லைட் எரிஞ்சு சொன்னா பல்ப கல்ல கொண்டு எரிஞ்சு உடைச்சு. அப்படி இருக்கக்கூடிய உலகத்துல ரெக்கை இல்லாமலே நம்ம இந்த உலகத்துல இந்த மாதிரி வந்தோம்னா மனிதர்களுக்கு மட்டும் ஆண்டவர் ரெக்கையை கொடுத்தா இந்த உலகத்துல என்ன பாடு நடக்கும் சொல்லு பாப்போம். வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுக்க வேண்டாம், பறந்தே நீ மேக்கம் கிழக்கும் சுத்தி வருவேன். ஆமா வருவேன். அதுக்குத்தான் ஆண்டவன் குதிரையை அரைஞ்சுதான் கொம்ப கொடுக்கலையா. அப்படி கொம்ப கொடுத்தா குதிரைக்கு குதிரை ஏற்கனவே ஓடி ஓடி முட்டும். கொம்ப மட்டும் கொடுத்திருந்தா நம்மளாம் உலகத்துல இருக்க முடியுமா? ஓடி 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 முன்னால போனா கடிக்கு, பின்னால வந்தா எத்தும். அதான் குதிரை அரைஞ்சு கொம்ப கொடுக்கல, மனிதனை அரைஞ்சுதான் ரெக்கையை கொடுக்கல கடவுள். கடவுள் கொடுக்கல. அப்போ இந்த அரைக்க ரெக்கை வந்து முளைச்ச உடனே கடவுளார் சிவபெருமானாகப்பட்டவர் அவரிடத்திலே ஆதி கைலாசம் போக வேணுமையானார். ஏ நந்தி தேவா, நான் முன்ன பின்ன கைலாசத்துக்கு போனதும் இல்ல, வந்ததும் கிடையாது. நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னால வரேன். என் இரு பேர்களும் கைலாசத்திற்கு எப்படி வருகின்றார்கள்? ஆதிவள்ளி கையிலை கிட்டாரனாருடையிடம் அதற்கு. ஆதிவள்ளி கையிலை கிட்டாரனாருடையிடம் அதற்கு. சாமி ஏகவள்ளி கைலாச ஈசனுடன் அங்கே நந்தி தேவன் முன்பறக்க வல்லறக்க பின்பறக்க. அங்க இரு பேருமே வரண்டல்லவோ வரண்டல்லவோ வரண்டல்லவோ. ஏக கைலாசம் வருவார்களா, ஏக கைலாசம் வருவார்களா. கைலாச வாசலுக்கு வந்த உடனே அரக்க நேர கீழக்கோட்டை வாசல் தெய்வேந்திரன் கொலுச்சபைக்கு வந்தான். அங்கு ஏன் வருகிறான் தெரியுமா? பூங்காவனத்திற்கு அதிபதியே அந்த தெய்வேந்திரன் தான். பூ மலர்களை எல்லாம் பறித்தான், இதற்கு இரு கரத்தினால் ஏந்தினா. முதல்ல நம்ம ஆண்டவனை பார்க்க போறோமே, சும்மா போனா நல்லா இருக்குமா? சிவபெருமானை பார்க்க போறோம்னு சொல்லி புத்தி பிறந்து பூ மலர்களை பறித்து கொண்டா, இரு கரத்தினால் ஏந்தி கொண்டான். கைலாசத்துல ஒரே கூட்டம். முற்பத்து முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க சொக்கட்டங்கால் மண்டபத்திலே அம்மையப்பன் இருபேர்களும் சொக்கட்டங்கால் விளையாடி கொண்டிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் கண்டு ரசிக்க கடவுளார் விளையாடி இருக்க நந்தி தேவன் கூட்டத்தை விலக்கி சென்றார். அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று அந்த இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி அந்த ஆண்டவனையே அடிபணிந்தான் வல்லரக்கன். முக்காலும் அரக்க வலமாய் வந்து, முக்காலும் அரக்க வலமாய் வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். சிவ 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 சிவனே சிவநாம சொல்லி அவன் நமஸ்கரித்தான். சிவநாம சொல்லி அவன் நமஸ்கரித்தான்.
இறைவனை எண்ணி அடிபணிந்தான் வல்லரக்கராச்சுதன். அடிபணிந்து வணங்கிய உடனே ஆண்டவன் அவனை தன் பக்கத்தில் அன்பாகவே அமர வைத்தார். அப்பா வல்லரக்கா, உலகத்தில் எத்தனையோ பேர் தவம் இருந்து வந்தார்கள். எல்லோருடைய தவத்தை காட்டிலும் 2 மடங்கு நீ தவம் இருந்து வந்திருக்கிறாய். அப்பா, உன் தவத்துக்கு மனமிறங்கி என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்பவே உனக்கு தாரேன். கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு தருகிறேன் அப்பா. சொன்ன வரங்கள் எல்லாம் நான் சொர்க்கேசன் உனக்கு தருகிறேன் என்று சிவபெருமான் கேட்க, அப்பந்தான் அரக்கன் சொன்னான், ஆண்டவா, அகில உலகத்துல ஆதி பாதாள உலகத்துல உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளும் அல்ல. எனக்கு மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை. மண்ணும் மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, ஏகபோக வசதி எனக்கு ஏராளமா சொத்து இருக்கு. அப்பா அரக்கா, எல்லாமே இருக்குன்னு சொன்னா பிறகு எதுக்குடா நீ தவம் இருந்து வந்த? ஆண்டவா, உங்களை கண்டு நான் வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். சின்ன வரமா? சின்ன வரம்னா உனக்கு அப்படி என்னடா வரம் வேணும் சொல்லப்பா. எப்பேர்வட்ட வரம் வேண்டும் தெரியுமா? எல்லையும் சிறிய வரம், சிறிய வரம் ஈஸ்வரனை கொடுக்கணுமே, பாக்கிலையும் பகுதி வரம் பகவானை கொடுக்கணுமே, கடுகிலையும் சிறிய வரம் கடவுளை கொடுக்கணுமே, எனக்கு சீரகத்தில் சிறிய வரம், எனக்கு சிறிய வரம் சிவனாரை கொடுக்கணுமே, ஆதி சிவனாரை கொடுக்கணுமே. கடுகிலையும் சிறியது, மிளகிலையும் சிறியது, பாக்கிலையும் பகுதி வரம், சீரகத்திலேயும் சிறிய வரம். அப்படின்னா நான் என்னன்னு உனக்கு வரத்தை கொடுக்க? நீ பூலகத்துல மளிகை கடை வைக்க போறியா? நீ பூலகத்துல போய் என்ன மளிகை கடை வியாபாரமா பார்க்க போற? அதான் இப்படி கேக்க. ஆண்டவா, உங்களை கண்டு நான் வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். அது என்ன சின்ன வரம்? அவன் வாங்க வந்தது 5 விரலுக்கு அக்கினி வரம் தான். அந்த வரம் இந்த பயலுக்கு சின்ன வரமா? ஆமா, இந்த வரம் அவனுக்கு சிறுசா தெரியுது. கரெக்டா? நீ எந்த வரமா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு, நான் உனக்கு தாரேன். உனக்கு என்ன வரம் வேணுமோ சொல்லு, உடனே போய் வாங்கிட்டு. வரம் வேணும்னா உரக்கடைக்கு தான் போகணும் தாத்தா. டிஏபி வேணுமா? கடவுளை பார்க்க ஏன் போகணும்? டிஏபி வேணுமா? காம்ப்ளெக்ஸ் வேணுமா? யூரியா வேணுமா? பொட்டாசி வேணுமா? சிங்க் சில்பட் வேணுமா? சிங்க் சில்பட் அது என்ன வரம்? அது வந்து பூமியை வந்து இருக்கக்கூடிய வரம். பூமியை இருக்கக்கூடிய வரம். அந்த வரம் வேணுமா? எந்த வரம் வேணும்? நீ சொன்ன வரம் எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு வேணும்னா நான் உரக்கடையில போய் வாங்கிடுவேன். சரி, அந்த பூமி எல்லாம் இருவலாயிரும். பரவாயில்ல, அதுதான் இந்த வரம்லாம் எனக்கு வேண்டாமியா. கடவுள்கிட்ட எனக்கு வரம் தான் வேணும். ஆண்டவா, நான் வரத்தினுடைய உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொன்னா, நான் வந்த நேரத்துல இருந்து உனக்கு வரந்தாரேன் வரந்தாரேன் வரந்தாரேன்னு உங்க வாயினால் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்க வாயினால் சொன்னா உண்மையை நான் நம்ப மாட்டேன். பார்வதியின் மீது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து, ஆதிபராசக்தியின் மீது ஆணையிட்டு கொடுத்து எனக்கு தாரமார்த்து கொடுத்தாட்டா நான் என்ன வரம் வாங்குவேன்னு உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன். அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார். சரி, என்ன நம்ம படைச்ச பிள்ளை தானே, அப்படி என்னத்தை பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான்? ஒரு மண்ணு மனை கேட்பானா? கூட ஒரு வீடு கேட்பானா? கூட சொத்து சுகத்தை கேட்பானா? தோப்பு துறவா கேட்பானா? பரவாயில்ல, நம்ம படைச்ச பிள்ளை தானே, இவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்போம். யாரக்கா சத்தியம் பண்ணி கேட்கற சரிதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த ஆண்டவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆண்டவா, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் சத்தியம் எல்லாம் உமக்கு சக்கரை பொங்கல், பொய்யெல்லாம் உமக்கு வரும் புளியோதரை மாதிரி. அதனால நீ சத்தியம் பண்ணி கொடுப்பதுல உங்களுக்கு என்ன பெரிய சங்கடம் வர போகுது? சரி, பரவாயில்ல. சத்தியம் வேணும்னு கேட்க உனக்கு யார் மேலடா வேணும்? உங்க அருகாமையில யார் அமர்ந்திருக்கிறா? பார்வதா தேவி அமர்ந்திருக்கிறா. அப்ப
அப்பேர்வட்ட அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராசக்தியின் மீது எனக்கு நீங்க ஆணையிட்டு கொடுங்க. என்ன வர வேணும்னு உடனே உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று வல்லரக்கன் சொன்ன போது ஆண்டவன் பரமாக நினைத்து கொண்டு வரக்கூடிய விதி அறியாத வல்லல் சிவபெருமான் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என் மகனே வல்லரக்கன், என் மகனே வல்லரக்கன், என்னுடைய வார்த்தை கேளு, என் ஆணை உன்னானை உமையவள் தன்னானை பார்வதி மேல் சத்தியம் பகவான் வர உனக்கு தாரு வேலவன் மேல் சத்தியம் விரும்பு வர உனக்கு தாரு கணபதி மேல் சத்தியம் கண்டிப்பா வரம் வந்தார் பச்சை தண்ணி கையில் வாழ் பகவான் உண்மை சொல்லுவார் காரம் பசு வாழ் கறந்து வாழ் கறந்து ஆதி கடவுள் உண்மை சொல்லுவாரா கடவுள் உண்மை சொல்லுவாரா சண்டால வல்லரக்கு ஆண்டவனே பகவான் அகில உலகத்தில் நான் ஒரு மானிடன் மானிடன் திரு உடம்பில் இரண்டு நல்ல கரம் இருக்கு வலது திரு கரமதி ஐந்து நல்ல விரல் இருக்கு ஐந்து நல்ல விரல் அதிலே ஆள் காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை உமை நினை அகிலம் எல்லாம் நீட்டினாலோ அக்கினியா எரிய வேண்டும் மோதிர விரல் எடுத்து முக்கண்ணனை உமை நினைத்து உலக நீட்டினாலோ மோதித்து பிடிக்க வேணும் பாம்பு விரல் தான் எடுத்து பகவானை உமை நினைத்து பார் உலக நீட்டினாலோ பஸ்மமா எரிய வேண்டும் சுட்டு விரல் தான் எடுத்து சொர்க்கேசம் உமை நினைத்து சூழ் உலக நீட்டினாலோ சுக்கு சுக்கா எரிய வேண்டும் பச்சை மரத்தில தொட்டாலோ பச்சித்து பிடிக்க வேண்டும் அலைகடலில் நீட்டினாலோ அலைகடலில் நீட்டினாலோ அது அக்கினியா எரிய வேண்டும் அலைகடலில் நீட்டினாலோ சாமி ஐந்து நல்ல விரல் அதற்கு எனக்கு அக்கினி வரங்கள் வேண்டும் இந்த வரம் தந்தால் போதும் சாமி வேற வரம் எனக்கு வேண்டாம் நான் சொன்ன வரம் தந்தால் போதும் பெரிய சோதி வரம் எனக்கு வேண்டாம் நான் கேட்ட வரம் தந்தால் போதும் எனக்கு தந்தால் போதும் கிருபை உள்ள வரமே வேண்டாம் எனக்கு கிருபை உள்ள வரமே வேண்டாம் சாமி கிருபை உள்ள வரமே வேண்டாம் அட பாவி அரக்கா இவன் ஐந்து விரலுக்கும் அக்கினி வரத்தெல்லாம் கேட்கான் நான் என்னமோ மண்ணு மணி கேட்பான் பொண்ணு பொருள் கேட்பான்னு நினைச்சேனே ஐந்து விரலுக்கும் அக்கினி வரத்தை கேட்க அரும்பாவி வல்லரக்க என் மகனே அரக்கா நாளை ஒரு காலத்துல என்ன நினைச்சு உன் தலையில நீ கைய வச்சேன்னா உன் தலை வெடித்து நீ செத்து போவாயப்பா நீ செத்து போனேன்னா அந்த அவ பேரு இந்த ஆண்டவனுக்கு தானே இந்த மாதிரி ஆண்டவன் வரம் கொடுத்தாரா அந்த அரக்கன் தலையில கைய வச்சானா செத்து போனானா அப்படின்னு உலகமெல்லாம் என்ன பேசுவாங்களாடா அக்கினி வரம் ஆண்டவனுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் நான் கொடுத்தது இல்ல நான் உனக்கு கொடுத்தாலும் உனக்கு கூட்டத்துல பழுமாற தெரியாது நீ முன்ன புண்ண பழுமாறுவ கப்புல தீ பிடிச்சதுன்னா நீ செத்து சாம்பலா போயிருவ அப்படி என்று ஆண்டவன் சொன்ன போது ஆண்டவா நீர் எத்தனை சொன்னாலும் எனக்கு அந்த வரம் தான் வேணும் சரி இந்த அரக்கனுக்கு புத்தி இல்ல நம்மளால முடிஞ்சது 4 புத்திய சொல்லி பாப்போம் என்று இறைவன்
இறைவன் என்ன சொல்லுகின்றார்? எப்படி? பாரும்பிள்ளாய் வல்லரக்கா பாரும்பிள்ளாய் வல்லரக்கா வார்த்தை ஒன்றே சொல்லை கேளு எத்தனையோ வரம் இருக்கு எரிக்க வரம் உனக்கு வேண்டாம் கோடி வரம் இருக்கு எப்ப கொடிய வரம் உனக்கு வேண்டாம் ஆயிரம் வரம் இருக்கு எப்ப வரம் இருக்கு அழிக்க வரம் உனக்கு வேண்டாம் மகனே அழிக்க வரம் உனக்கு வேண்டாம் வரம் இருக்கு அப்பா நீ வாழ வேறோம் கேளுதான் வாழும் வரோம் நீ இருக்க வரோம் இறந்து போக வரமும் ஆளும் வரோம் அழிய வரம் உனக்கு வேண்டாம் என் மகனே வல்லர ஹரிராமன் ஆண்டு வரும் அயோத்திய உனக்கு தாரு ராவணன் ஆண்டு வரும் தென் இலங்காபுரி உனக்கு தாரு அந்த யமதருமன் ஆண்டு வரும் யமலோகத்தை உனக்கு தாரு உன்னை தவத்தோர தலையரு சக்தியோட சூலம் தாரு வெச்சி வேல் வேலும் தாரு மாப்பிள்ளையா நீரு மார்க்கண்டையன் வரவும் தாரு என் கைலாசத்தை உனக்கு தாரு கடவுளோட பட்டம் தாரு ஆண்டவன் இத்தனை வரத்தை சொன்னார்ல இத்தனை வரத்திலேயே அவன் ஏதாவது ஒரு வரத்தை கேட்டிருக்கலாம் அவன் வாழ பிறந்தவனா இருந்தா வாழக்கூடிய வரத்தை கேட்பான் அவன் சாக பிறந்தவன் அப்ப சாகக்கூடிய வரத்தை தானே கேட்பான் நல்லவனுக்கு நல்லதை சொன்னா கேட்பான் கெட்டவனுக்கு கெட்டதை சொன்னா தான் ஆமா அப்படிம்பான் அப்ப இந்த அரக்கனுக்கு ஆண்டவன் எத்தனையோ புத்திய சொன்னார் சொல்லும் போது அரக்கன் கேட்கவே இல்ல சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டு தாங்களே சத்தியத்தை மீறி நடக்கலாமா சொன்ன சொல்லை மறந்திடலாமா சொன்ன சொல்லை மறந்திடலாமா சொல்லிட்ட பின்னே ஆயத்திடலாமோ பரமேசா சொல்லிட்ட பின்னே ஆயத்திடலாமோ பரமேசா சொல்லிய பின்னே ஆயத்திடலாமோ பரமேசா ஆனை தன்னை ஆயத்திடலாமோ ஆண்டவனே ஆண்டவனே அம்மையவள் சத்தியத்தை மறந்திடலாமோ ஆண்டவனே அம்மையவள் சத்தியத்தை மறந்திடலாமோ ஆண்டவனே உண்மை தன்னை அயத்திடலாமோ என் உடையவனே உமையவள் சத்தியத்தை மறந்திடலாமோ உமாபரணே உமையவள் சத்தியத்தை மறந்திடலாமோ
ஆண்டவா ஐயா அடுத்த வார்த்தை ஏதாவது நீர் பேசணும்னு நினைச்சா அரக்கே நான் பொல்லாத வம்புக்கார என் குணம் உனக்கு தெரியாது குணத்தை நீ இன்னும் என் குணத்தை நீ இன்னும் பார்க்கல பத்த வச்ச குணம் எனக்கு வேற குணம்